கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை ஜெப தியானத்துக்கு உங்களை அழைக்கிறேன். நாம் குடும்பமாக நாம் இணைந்திருக்கிற வேளையில் கூட நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக சிறு பகுதியை நாம் தியானித்து நாம் ஜெபத்தில் கடந்து செல்வோம். ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 19 வரை நான் வாசிக்கின்றேன். ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 17 19 வரை. The book of Habakkuk, chapter 3, verses 17 to 19. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகி கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அம்மின் தகப்பனே, பிதாவே, பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய சத்தியத்திலும் இந்த வெள்ளிக்கிழமை தியானத்திலும் கர்த்தர் எங்களை நடத்துகிறார். இயேசுவின் நாமத்திலே ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும் பொழுது நாம் சந்தோஷமாக இருப்போம், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம், ஆண்டவருக்குள்ள நாம் ரொம்ப களிக்கூறுகளாக இருப்போம். அப்பொழுது நாம் மிகவும் துதித்து பாடி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க அப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருப்போம். ஆனால் சூழ்நிலைகள் வித்தியாசமாக வரும் பொழுது, நமக்கு ஒரு பாதிப்பு வரும் பொழுது, இழப்பு வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது நாம் நம்முடைய ஆண்டவருக்குள்ள இந்த களி கூறுவது, மகிழ்ச்சியாக இருப்பது குறைந்து விடுகிறது. சில சமயத்தில் அது இல்லாமல் போய்விடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த தியானத்துல நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை இன்றைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். ஆபக்கூக் 17ஆம் வசனத்துல நான் பார்க்கும் பொழுது அங்கே இல்லாத ஒரு சூழ்நிலை குறித்து இந்த ஆபக்கூக் நமக்கு எழுதுவதை பார்க்கிறோம். ஆபக்கூக் பாருங்க, எல்லாமே இழந்து போனாலும், எனக்கு இருக்கிற வருவாய், என்னுடைய சம்பாத்தியம், என்கிட்ட இருக்கிறது எல்லாமே இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறான். Verse 17, you see, Habakkuk is mentioning in the moment of disaster, yet he can continue worshiping God and having delight in the Lord. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இந்த வாஞ்சியா இருப்பது, மகிழ்ச்சியா இருப்பது, இன்றைக்கு நமக்கும் அது தேவையா இருக்கிறது. வேதத்துல சில உதாரணங்களை நான் பார்க்க போகிறோம். சங்கீதம் 57 வசனங்கள் 7 9 வரைக்கும் நான் பார்க்கும் பொழுது தாவீது குறித்து அங்கே வாசிக்கிறோம். இந்த சங்கீதம் 57 தாவீது சவுலுக்காக பயந்து ஓடுகிற ஒரு சூழ்நிலை, அந்த உயிருக்கு பயந்து நாட்டை விட்டு வீட்டை விட்டு எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமில்லாமல் ஓடுகிற இந்த சூழ்நிலையில அந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறான், தாவீது சொல்லுகிறான், my heart steadfast, I will sing and music, I will praise the Lord, he says. கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் அவர் துதித்து பாடுவேன், அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று அந்த சூழ்நிலையில் கூட தாவீது ஆண்டவர் மேல தொடர்ந்து பிரியமா இருக்கிறதை, அவருக்குள் வாஞ்சியா இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். யோபு குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம யோபு 1ஆம் அதிகாரம் 20 22 வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கே விசேஷமாக 20ஆம் வசனத்துல அவன் தரை மட்டும் கீழே விழுந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரை வணங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார் என்று அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல அவன் தரைமட்டமாக விழுந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இழப்பு நேரத்துல கூட இந்த பக்தன் ஆண்டவரை ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறான், ஆண்டவர் மேல அவன் பிரியமா இருக்கிறான். இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியமா இருக்கிறது. ஆக அன்பானவர்களே, அங்க டிலைட், பிரியம் என்று சொல்லும் பொழுது அது வெறும் பாடல் மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் மாத்திரமல்ல, ஆனால் அது ஆண்டவர் மேல நம்ம வைத்திருக்கிறதான ஒரு விசுவாசம், நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. Having delight in the Lord in the moment of distraction, in the moment of frustration, lost, not only by singing and worshiping, but having hope and trust in the Lord. அதுதான் இன்றைக்கு கர்த்தர் மேல நம்ம வைக்க வேண்டிய ஒரு பிரியமும் ஒரு வாஞ்சியமா இருக்கிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 25 26 வரைக்கும் நம்ம அங்க பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் அவர்கள் சிறைச்சாலையில சங்கில கட்டப்பட்டிருந்தார்கள். அந்த வலி வேதனை மத்தியில கூட பவுலும் சீலாவும் ஆண்டவரை
துதித்தார்கள், அவன் அங்கே நோக்கி ஜெபம் பண்ணினார்கள் சொல்லி வசனம் சொல்லுகிறது. Paul and Silas, in the midst of being chained in the prison, they were able to praise God and praying to God. இதுதான் பாடல்களே கர்த்தருக்குள்ள அது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம். இங்கே பவுலும் சீலாவும் அற்புதமாக துதித்து ஜெபிக்கும் பொழுது 26வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். Others were listening in the prison while Paul and Silas were praying and praising God. இன்றைக்கு நம்ம கர்த்தருக்குள் நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது சந்தோஷமான நாட்களில் மாத்திரமல்ல, துயரமான நேரத்திலும் கஷ்டமான நேரத்திலும் ஆண்டவர் மேலே மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையாகவும் அவர் மேலே பிரியமாகவும் இருப்பது அது ஒரு சாட்சி. அதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய விசுவாசமும் அது உறுதியாக இருக்கும். It also witnessing a testimony for others to see us the way we delight in the Lord, worshiping the Lord, trusting and having hope in the Lord in the midst of our shortcomings. And they also come to know the way to worship and praise God in the midst of their lost. ஆகவே அது ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாகவும் அது இருக்கிறது என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களே secondly we can see the true nature of worship. இங்கே இப்படி ஆண்டவர் மேலே டிலைட்டாக பிரியமாக இருப்பது அது வெளியரங்கமான ஒரு காரியம் கிடையாது, ஆனால் அது உள்ளான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். It must come from our heart, from our soul and spirit. யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னார், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவர் தொழுது முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவரில் நாம் பிரியமாக இருக்க வேண்டும், அவரில் நாம் களிப்புற வேண்டும், அவர் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு வேளையில் வெளியரங்கமாக இருப்பது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு துதியில் அப்படிப்பட்ட வாஞ்சையில் ஆண்டு பிரியப்படுகிறவர் கிடையாது. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சுவாமி இந்த சமாரிய ஸ்திரீகிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார், தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், அவரை அறிந்து தொழுது கொள்ள வேண்டும். Not only worshipping and having delight in the Lord in the spirit and the soul, but first of all we must come to know the Lord whom we are worshipping. நாம் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் என்று அவரை அறிந்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட தேவன் மேல் நம்முடைய பிரியம் அதிகமாக இருக்கும், நம்முடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கும். The more we come to know the Lord, the more we can delight in the Lord. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாக அன்போடு நம்முடைய வாஞ்சையும் அது அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த வாஞ்சி துதியை கெடுக்கிறதுக்கு என்று பிசாசானவன் அவன் காத்து கொண்டிருப்பான். Can see the diversion of delightness. நம்முடைய பிரியத்தை நம்மை விட்டு ஆண்டவர் மேல் வைக்க பிரியத்தை விட்டு நம்மை விளக்குகிறதற்கு பிசாசு இன்றைக்கு தேவச்சனங்களை அவன் பின்தொடர்ந்து வருகிறதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இயேசுவாமியே அவன் விட்டு விளங்கும்படியாக பல முயற்சிகள் செய்தான். 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சோதனை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். We see the temptation of Jesus by the devil, the way he made many attempts to divert Jesus Christ from being with his Father and following his will and doing ministry. ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தையும் அவரோடு இருப்பதையும் அவருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டிய அந்த காரியத்திலிருந்து பிசாசு இயேசுவை அங்கே பல விதத்தில் அவரை தடுப்பதற்கு சோதித்ததை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு கூட நமக்கு பல விதத்தில் நமக்கு பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும். ஆனால் நாம் பிசாசை ஜெயித்தவர்களாக நம்முடைய உள்ளான விருப்பம் வாஞ்சை அது தேவன் மேல் இருக்கும்படியாக நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு துதியில அவர் மகிழ்ச்சியும் அவர் களிப்புறுகிற தேவனுமாய் இருக்கிறார். அடுத்தபடியாக நான்காவதாக தி பிளஸிங் ஆஃப் டிலைட்னஸ். இப்படி வாஞ்சியோடு நாம் தேவனிடத்திலே களிப்புறும் பொழுது, நாம் ஜபிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது அதனால் வருகிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், நம்ம 18வது சங்கீதத்தில் 19வது வசனத்தில் அங்கே பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவர் என்னை விசாலத்திலே வைத்தார். He rescued me, says the psalmist in
Psalm 18:19. The first blessing when we have delight in the Lord, that we will be rescued from the situation where we are going through. The moment of disappointment, failures and the loss, God will rescue us from that moment, that situation, if we are delight in the Lord, in the spirit and in our soul. நம்முடைய ஆவியோடும் ஆத்மாவோடும் நம்ம உண்மையாக தேவனிடத்திலே நாம் பிரியமாக இருந்து அவர்கள் களி கூறும் பொழுது, எந்த சூழ்நிலைகள் நமக்கு எதிர்ப்பாக வந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அது ஒரு பெரிதான ஆசீர்வாதம். சங்கீதம் 37:4 அங்கே பக்தர் சொல்லுகிறான், அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார். The Lord will listen to my prayer, says the man of God in Psalm 37:4. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும். இன்னைக்கு நம்ம கூடி வந்திருக்கிறோம் ஜெபிப்பதற்கு. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும். அப்படி ஆண்டவர் ஜெபத்தை கேட்பதற்கு அன்பானவர்களே, நாம் முழு இதயத்தோடு, நாம் வாஞ்சையோடு, அவரை அறிந்தவர்களாக, அவருக்குள் களி கூர்ந்து மகிழ்ச்சியாக ஆவியோடும் உண்மையோடும் அவர் சமூகத்தில் வரும் பொழுது, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏறெடுக்கிற ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. Worshiping God without lightness is vain. வாஞ்சை இல்லாமல் ஏதோ ஒரு தாழ்வென்று நாம் மேலோட்டமாக நாம் அவர் சமூகத்தில் வரும் பொழுது அது ஒரு வீணான காரியம். நேரத்தை தான் நாம் வீணடிக்கிறோம். ஆனால் உண்மையாக வாஞ்சியோடு அவர் சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆராதனையும் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். Our lightness draws a person to know God and His character. ஒரு மனிதன் தேவனிடத்திலே வாஞ்சையாக இருக்கும் பொழுது அவரை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளும்படியாக அவனுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆண்டவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அதுவாக இருக்கும். ஆக ஆண்டவர் பிரியமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அதிகமாக நாம் நெருங்கி வருவோம். அது குறித்து அதிகமாக அறிந்து கொள்வோம். அது குறித்து அதிகமாக நாம் சிந்திக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். Never allow anything that takes away our delightness in God. அவனுங்களே பிசாசு இயேசுவாமியை அவன் பலத்தை சோதித்தது போல இன்றைக்கும் ஆண்டவர் மேல் வைக்கிற அந்த பிரியத்தை, வாஞ்சையை எதுவும் கொண்டு போய்விடாத படிக்கு, அது திருடி விடாத படிக்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆக எந்த சூழ்நிலையில் அன்பானவர்களே ஆண்டவர் மேல் நம்முடைய பிரியம், அந்த வாஞ்சை அது அதிகமாக காணப்பட வேண்டும். மறுபடியும் ஆபூக் அவன் சொல்லுகிறான், அவனுடைய தோல்வியின் ஏமாற்றம் இழப்பின் மத்தியிலே 18ஆம் வசனத்திலே, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். I will delight in the Lord, I will rejoice in the salvation of the Lord. Hallelujah. ஆண்டவரே, கர்த்தரின் பலன் அபதமாக இருக்கும் பொழுது அதுவே என்னுடைய பலன் என்று சொல்கிறார். This will be my strength. Having delight in the Lord, rejoicing always in the Lord, knowing the Lord, any moment having delight in the Lord become our strength. இன்னைக்கு அதுவே நம்முடைய விசுவாச கிறிஸ்தவ வாழ்க்கையின் பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர், கர்த்தர் நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். வானங்களே, நாம் தேவனுடைய பிரியமாக இருப்போம், வாஞ்சியாக இருப்போம். அந்த வாஞ்சியோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை ஆதரிக்கிறார். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே, உம்மை வாஞ்சியோடும் அப்பா மகிழ்ச்சியோடும் உம்மை தேடவும், உம்மை அறிந்து கொள்ளவும், அப்பா அது மூலமாக நாங்கள் நோக்கி நாங்கள் வரவும் ஜெபிக்கவும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றைய வேளையிலே ஆண்டவரே, ஒரு சின்ன பிரச்சனை, கஷ்டங்கள் வரும் பொழுது எங்களுடைய வாஞ்சை குறைந்து போகிறது, மகிழ்ச்சி குறைந்து போகிறது, எங்களுடைய துதி ஆராதனைகள் குறைந்து போகிறது. அப்படி இல்லாதபடிக்கு ஆபுக்கு போல கர்த்தாவே, என்ன நடந்தாலும் ஆண்டவரே உண்மையில் வைத்திருக்கிற அந்த வாஞ்சையிலே நாங்கள் அதிகமாய் ஆண்டவரை பெருகவும், ஆண்டவரை அதிகமாக கிட்டி சேரவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் கூட ஜெபித்து கூடி வந்திருக்கிறதான நம்முடைய தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் சேர்ந்து கொள்கிறாங்க. அப்பா, அவர்களுக்கு வேண்டிய சுகபலத்தை கர்த்தர் கொடும். இந்நாளில் கூட அப்பா, அவர்கள் எந்த சூழ்நிலையிலே அவர்கள் குறைப்பட்டிருந்தாலும், அவர்கள் எந்த காரியத்திலே அவர்கள் இழந்திருந்தாலும், ஆண்டவர் இந்த நேரத்தில் கூட அப்பா அவர்கள் வேண்டிய மகிழ்ச்சியை நீ இரட்டிப்பாக்க முடியாது சொல்லுகிறேன். அவர்கள் இருதயத்திலே வாஞ்சியை பெருகும்படியாக நான் சொல்லுகிறேன். சோர்வுகளை கர்த்தர் நீக்கும்படியாக சொல்லுகிறேன். புது பலத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக சொல்லுகிறேன். ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தியும். பிள்ளைகள்
பிள்ளைகளையும் அருமையான வாலிப பிள்ளைகளையும் பெரியோர்களை கர்த்தர் ஐயா நீர் ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த COVID-19 இந்த வைரஸ் எந்த சூழ்நிலையிலும் அவனுடைய பிள்ளைகளை பாதிக்காதபடிக்கு அண்டாதபடிக்கு கர்த்தர் ஐயா நீர் உம்முடைய பரிசுத்த இரத்த கோட்டைகள் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். சுகபலத்தோடு காத்து வழிநடத்துகிறாக. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளை கர்த்தர் சந்தியும். உம்முடைய நாமம் ஆண்டவரே மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக.